சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே சூர்யாவோட கருப்பு படத்தோட டீசர் தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா சூர்யாவோட 50வது பர்த்டே இன்னைக்கு இந்த டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சொல்லப்போனா ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் சூர்யா நடிக்கிறார் அப்படின்றப்ப மக்கள் மத்தியில இந்த படத்து மேல ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்துச்சு. இந்த நிலையில டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே இந்த டீசரை செம்மையா கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீசர்ல நிறைய விஷயங்கள் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா தான் இருந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா ரோலெக்ஸ் கேரக்டரா இருக்கட்டும், எதற்கும் துணிந்தவன் படமா இருக்கட்டும், ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி எல்லா படத்தோட ரெஃபரன்ஸையும் வச்சு செம்மையா பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஜினி படத்துல சூர்யா வாட்டர்மெலன் சாப்பிட்ற சீனை இதுல ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது ஒரு பெரிய அளவுக்கு எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் பிசியோதெரபி டாக்டர் திவாகர் இந்த கஜினி படத்துல சூர்யா வாட்டர்மெலன் சாப்பிட்ற சீனை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. அதனாலே ரொம்ப பிரபலமானார் அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லப்போனா அவருக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பேர் கூட வச்சுட்டாங்க. இப்போ நிறைய படங்கள்லையுமே நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவர் பிரபலமானாலுமே இவரோட பேச்சினாலேயே நிறைய சர்ச்சைகளையும் சந்திச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கருப்பு படத்தோட டீசர்ல சூர்யா அந்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை தொடர்ந்து திவாகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வாட்டர்மெலன் சாப்பிட்றதையும் சூர்யா வாட்டர்மெலன் சாப்பிட்றதையும் போட்டு சூர்யா இவரை மாதிரி காப்பி அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டாரு. ஸோ இதனாலேயே மக்கள் எல்லாருமே செம்ம கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையே போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பிரபல நியூஸ் சேனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சூர்யா வாட்டர்மெலன் சாப்பிட்ற சீனையும் திவாகரையும் போட்டு இந்த ரெண்டு பேத்துல யார் ரியல் ஓஜி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால நெட்டிசன்கள் எல்லாருமே செம்ம கடுப்புல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட்டை சாந்தனு போட்டு இது ரொம்பவே தப்பான விஷயம், தயவு செஞ்சு டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ வெங்கட் பிரபுவுமே சாந்தனுவை ஆதரிக்கிற விதமா அந்த போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரபலங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சூர்யா கூட எப்படி நீங்க திவாகரை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நியூஸ் சேனல் போட்ட போஸ்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூர்யா ரசிகர்களுமே இப்போ சம கோவத்துல தான் இருக்காங்க. ஸோ சூர்யா மாதிரி ஒருத்தரை எப்படி நீங்க திவாகர் கூட கம்பேர் பண்ணி பேசலாம், இந்த மாதிரி பண்ணவே கூடாது, ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ சூர்யாக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரசிகர்களை தாண்டி நடிகர்களுமே இதை தான் ஆதரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சூர்யா கூட திவாகரை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.